கர்நாடக அணைகளிலிருந்து தமிழகத்திற்கு 55,000 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. கபினி அணையிலிருந்து 50,000 கன அடி தண்ணீரும் மற்ற சில அணைகளிலிருந்து 5,000 கன அடி தண்ணீரும் என மொத்தம் 55,000 கன அடி தண்ணீரானது திறக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாரதி ராஜா வழங்க கேட்கலாம். வணக்கம் பாரதி ராஜா, இந்த தண்ணீர் திறப்பு பற்றிய கூடுதல் விவரங்கள் சொல்லுங்க. கண்டிப்பாக இன்று காலை 35,000 கன அடியாக இருந்த தண்ணீர் திறப்பு தற்போது 55,000 கன அடியாக அதிகரித்திருக்கிறது. இதுக்கு முக்கிய காரணம் கேரளா எல்லை வயநாடு பகுதியில் பெய்யும் கனமழை காரணமாக கபினி அணைக்கு நீர்வரத்தானது அதிகரித்திருக்கிறது. இன்று காலை நிலவரப்படி 33,600 கன அடியாக இருந்தது. அது தற்போது அதிகரித்துள்ளதால் இந்த தண்ணீர் திறப்பின் விகிதமும் அதிகரித்திருக்கிறது. தற்போது இன்று இரவு 8 மணி நிலவரப்படி 38,600 கன அடி தண்ணீர் கபினி அணைக்கு வந்து கொண்டிருக்கிறது. அதனால் நீர் வெளியேற்றத்தின் அளவு 50,000 கன அடியாக அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. இது தவிர அதே பகுதியில் இருக்கும் நுகு அணை என்ற ஒரு சிறிய அணையிலிருந்து 5,000 கன அடி தண்ணீர் காவிரி ஆற்றில் திறக்கப்பட்டிருக்கிறது. KRS அணையிலிருந்து 700 கன அடி காவிரி கால்வாயில் திறக்கப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக 55,700 கன அடி தண்ணீர் தற்போது தமிழகத்திற்கு திறக்கப்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இது மேலும் அதிகரிக்கவும் வாய்ப்பிருக்கிறது. ஏனென்றால் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளான குடகு, சிக்மகளூர் ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது. இதே போல வயநாட்டிலும் கனமழை தொடர்ந்து பெய்து வருவதால் இந்த அணைகளுக்கான நீர்வரத்தானது அதிகரிக்க வாய்ப்பு. அது மட்டுமல்ல, KRS அணைக்கு வினாடிக்கு 35,000 கன அடி தண்ணீர் தற்போது வந்து கொண்டிருக்கிறது. இன்னும் 4-5 நாட்களில் இதே நிலை நீடித்தால் அணை நிரம்பும் தருவாய்க்கு நிரம்பும் சூழல் உருவாகும். அப்போது KRS அணையிலிருந்தும் அதிக அளவிலான தண்ணீர் திறக்க வாய்ப்பு இருக்கிறது. ரஞ்சித், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பாரதி ராஜா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.